2022ஆம் ஆண்டு தேசிய தினத்தை முன்னிட்டு வடமாநில இந்தியர் சிகை அலங்கார சமூக நல இயக்கம் நேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சில தமிழ் பள்ளிகளுடனான சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. அது மட்டுமின்றி சொந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கும் இளம் பெண்கள் உட்பட மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கும் பிரத்யேக வகுப்புகளில் இலவசமாக போதிக்கும் ஆசிரியர்களுக்கும் பினாங்கு மாநில 2வது துணை முதல்வர் பேராசிரியர் பி ராமசாமி கையெழுத்திட்ட சான்றிதழும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பினாங்கு தாசே குலுகோரில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தமிழ் பள்ளிகளுக்கு மின் விசிறிகளும் B40 பிரிவினருக்கு உணவு கூடைகளும் வழங்கப்பட்டதோடு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான வர்ணம் தீட்டும் போட்டியும் இடம்பெற்றது. சுமார் 136 மாணவர்கள் கலந்து கொண்ட இப்போட்டியில் 1ஆம், 2ஆம், 3ஆம் ஆண்டைச் சேர்ந்த முதல் 3 நிலையில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் 4ஆம், 5ஆம், 6ஆம் ஆண்டைச் சேர்ந்த சிறந்த 3 மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதனிடையே B40 பிரிவினருக்கு பல உதவிகளை, குறிப்பாக கல்வி சார்ந்த உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு செயல்படும் வடமாநில இந்தியர் சிகை அலங்கார சமூக நல இயக்கம் தற்போது மலாய், ஆங்கில வகுப்புகளை மாணவர்களுக்காக இலவசமாக நடத்தி வருகிறது. அதேவேளையில் இச்சங்கம் கூடிய விரைவில் மற்ற வகுப்புகளையும் நடத்தவிருப்பதாக அதன் தலைவர் புவனேஸ்வரன் சக்திவேல் கூறினார். இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இலவச மலாய் ஆங்கில வகுப்பு போல அடுத்த மாசத்திலிருந்து சதுரங்க வகுப்பு, தற்காப்பு கலையும் 1வது, 2வது, 3ஆம் படியும் மாணவர்களுக்கு பிரத்யேக வகுப்பு நடத்தலான்னு முடிவு செஞ்சிருக்கோம். அதிகமான இலவச வகுப்புகள் நடத்துவதற்கு நாங்கள் ஆசிரியர்களை நாடுறோம். ஆனால் ஆசிரியர்களுக்கு அவரோட ஊதியம் சங்கத்தின் சார்பாக வழங்கப்படும். எனவே இந்த வகுப்புகளில் இணைந்து மாணவர்களுக்கு கல்வி போதிக்க விரும்பும் ஆசிரியர்கள் திரையில் காணும் எண்களில் தங்களை தொடர்பு கொள்ளுமாறும் புவனேஸ்வரன் கேட்டுக்கொண்டார்.